வணக்கம் அன்பு செல்ல குட்டிகளா, நான் உங்கள் மதன் மாமா. நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் உயிர் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து பற்றி பார்க்க போகின்றோம். மாமாவோடு சேர்ந்து எல்லோரும் சத்தமாக சொல்ல வேண்டும். சத்தமாக சொல்லுகின்ற குட்டிகளுக்கு கைதட்டல் கிடைக்கும். சரியா? வாங்க நாங்கள் பார்ப்புக்குள்ள போவோம். சரி, உயிர் எழுத்துக்கள் எத்தனை குட்டிகளா? 12 கட்டிக்கார குட்டிகள். ஆயுத எழுத்து எத்தனை? 1. சரியாக சொன்னீர்கள். கட்டிக்கார குட்டிகள். உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1. சரி குட்டிகளா, நாங்கள் உயிரெழுத்தையும் அதற்கான சொற்களையும் இனி பார்ப்போமா? ஆனா. ஆனா அப்பா. சுத்தமா சொல்லுங்க. ஆனா அப்பா. கட்டிக்கார குட்டிகள். அப்பா. யார் இவரு? அப்பா. சரியா சொன்னீங்கள். கட்டிக்கார குட்டிகள். அடுத்து ஆவன்னா ஆசிரியர். யார் குட்டிகள் இவர்? ஆசிரியர். ஆவன்னா ஆசிரியர். எங்களுக்கு பாடம் சொல்லித்தாரவர், எங்களுக்கு கல்வி கற்பிப்பவர் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆசிரியர் என்று சொல்லுவோம். கட்டிக்கார குட்டிகள். அடுத்து ஈனா இனிப்பு. எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? ஈனா இனிப்பு. சத்தமாக சொல்லணுமே நான் குட்டிகளா? நீங்கள் எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடுகின்ற பண்டம் இது இனிப்பு. எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பிடிக்குமென்றால் கையெழுத்துங்கோ. கட்டிக்கார். அடுத்து ஈயன்னா ஈசன். ஈயன்னா ஈசன். ஈசன் என்பவர் யாரு? சிவபெருமான். நாங்கள் சிவபெருமானை ஈசன் என்றும் சொல்லுவோம். கட்டிக்கார குட்டிகள். அடுத்து ஊனா. சத்தமா சொல்லுங்க. ஊனா உலகம். கட்டிக்கார குட்டிகள். ஊனா உலகம். நாம் இருக்கின்ற பூமியை என்று சொல்லுவோம்? உலகம் என்று சொல்லுவோம். நாம் இருக்கின்ற பூமியை உலகம் என்று சொல்றாங்க. கட்டிக்கார குட்டிகள். அடுத்து ஊவன்னா ஊஞ்சல். ஊஞ்சல். கட்டிக்கார குட்டிகள். ஊஞ்சல். ஊஞ்சல் எல்லோருக்கும் ஆட பிடிக்கும் தானே? ஆமாம், ஊஞ்சல் ஆடுகிற குட்டிகள் எல்லோரும் சமத்து குட்டிகள். சரி, அடுத்து ஏனா எறும்பு. ஏனா எறும்பு. சத்தமா சொல்லுங்க. எறும்பு. கட்டிக்கார குட்டிகள். வீட்டில் எல்லாம் எறும்பு இருக்கிறதா? இனிப்பு பண்டங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் என்னது தேடி வரும்? எறும்பு தேடி வரும். ஏன்னா 7. என்ன குட்டிகள்? 7. சத்தமா சொல்லுங்க. 7. ஏன்னா 7. 7 என்பது ஒரு இலக்கம். என்ன? அதாவது 6க்கு அடுத்ததாகவும் 8க்கு முன்னதாகவும் வருகின்ற ஒரு இலக்கம் 7. ஐயன்னா ஐயம். நோட்டிகளா? ஐயன்னா ஐயம். கட்டிக்கார. ஐயம் என்பது சந்தேகம் என்று சொல்றார்கள். ஐயம் என்றால் என்று சொல்லுவோம்? சந்தேகம். அடுத்து ஓனா ஒட்டகம். சத்தமா சொல்லுங்க. ஓனா ஒட்டகம். கட்டிக்கார குட்டிகள். ஒட்டகம் கூடுதலாக நீண்ட கழுத்துள்ள ஒரு பிராணியாக இது இருக்கும். பாலைவனங்களில் கூடுதலாக வாழுகின்றது இந்த ஒட்டகம். ஓவென்னா ஓடம். சத்தமா சொல்லுங்கோ. ஓவென்னா ஓடம். கட்டிக்கார குட்டிகள். ஓடம் என்பது தண்ணியில் நாங்கள் பயணம் செய்வதற்காக பயன்படுத்துவது, மீன் பிடிப்பதற்காக கூடுதலாக பயன்படுத்தப்படுவது ஓடம். ஔவன்னா ஔடதம். சத்தமா சொல்லுங்கோ. ஔவன்னா ஔடதம். கட்டிக்கார குட்டிகள். ஔடதம் என்பது மருந்தை நாங்கள் தமிழிலே ஔடதம் என்று சொல்லுவோம். சிறுதானே மருந்து குளிசைகளை ஔடதம் என்று சொல்லுவோம். அடுத்து அக் என்று சொல்லப்படுகின்ற அகேனம். என்ன குட்டிகளா? இது எழுத்து அகேனம். எகு. எகு என்பது இரும்பு. நாங்கள் இரும்பு என்று சொல்லுவோம்? எகு என்று சொல்லுவோம். சரிதானே குட்டிகளா?
குட்டிகளுக்கும் என்னோடு சத்தமாக சொன்னதுக்காக நன்றிகள். உங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் இதோ. நன்றி குட்டிகளா. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் மதன் மாமா. மறக்காமல் அம்மாவை கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி.